வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். இந்த 12th முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது மெடிக்கல் காலேஜுக்கும் மற்ற காலேஜஸுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. மற்ற இன்ஜினியரிங் காலேஜஸ்ஸு, ஆர்ட்ஸ் காலேஜ், லா காலேஜ் எல்லா காலேஜிலும் பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்னோகிராஃபியான புக்ஸு அந்தமாரி புக்ஸ் எல்லாம் ஒரு ஒரு பூடகமாகவே பேசிட்டு திரிவாங்க பசங்க. மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் இயர்லேயே அனாட்டமிலாம் வரும்பொழுது அதில் எல்லா ஹியூமன் பார்ட்ஸுமே, அதாவது மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும், இது எல்லாமே பயங்கரமாக ஒரு புக்கில் வச்சுருவாங்க. ஸோ நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இது ஒரு செக்ஷுவல் நியூட்ராலிட்டியை கொடுக்கும்னு நான் நினச்சேன். அதாவது அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு அது இவ்வளோ தானே, அதில் போய் என்னத்த பெரிய ஒரு எமோஷன், ஆராய்ச்சி, அது என்ன ஒரு கியூரியாசிட்டி அப்படின்னு அவங்க எடுத்துப்பாங்கன்னு நினச்சேன். ரொம்ப நாளாக அதை நம்பிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த நியூஸை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாரியான மெடிக்கல் காலேஜில் இன்ஃபேக்ட் கேடாவர் அந்த பாடி எக்ஸாமினேஷன் வச்சுருக்க பாடியில் இருக்கிற பார்ட்டோட ஒரு ஷேப்பை பார்த்திலாம் கிண்டல் அடிக்கிற ஒரு மெடிக்கல்ஸ் இது இப்போ இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அது தவிர நிறைய இந்த மாதிரியான இந்த செக்ஷுவல் நியூட்ராலிட்டியை இல்லாமல் ஒரு மேல் ஓரியன்ட், எப்படி சொசைட்டியில் ஒரு மேல் ஓரியன்ட் செக்ஷுவல் போர்னோகிராஃபி அப்ரோச்சு அந்தமாரி விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. ஏன்னா ஒரு காலத்தில் கைனக் ஆண்களாக இருந்த காலங்கள்லாம் உண்டு. பெண்கள் கைனக்காக வர்றதெல்லாம் ரொம்ப லேட்டாக வந்த ஹிஸ்ட்ரி, 70s 80s. அதுக்கு முன்னாடி ஆண்கள். ஸோ இதை கூட சமுதாயம் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்ட ஒரு அமைப்பு இருந்து இன்றைக்கி கைனக்கை விட்டுட்டு வேறு டாக்டர்ஸ் கூட அந்த மாரியான ஒரு தாட் ப்ராசஸில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜை நியூஸ் பேப்பர் வழியாகவோ இது வழியாக ஒரு விமனுக்கு போகும்போது அது என்ன மாதிரியான ஒரு செக்ஸ் பயாஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சூஸிங்கை கொண்டு போய் விடணுன்றது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். இல்லை இந்த ஒரு ஹார்டியாக் ப்ராப்ளத்துக்கோ இல்லை ஒரு ஸ்பைனல் ப்ராப்ளத்துக்கோ ஆர்த்தோக்கோ இல்லை ஃபீமேல் டாக்டர் போகிறேன்னு ஒரு பொண்ணு சொல்கிறதுங்கிறது நமக்கு ஒரு இன்சல்ட்டாக தான் நான் பார்க்குறேன் ஒரு மெடிக்கல் கம்யூனிட்டிக்கு. இந்த விஷயம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இதை மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோ மற்றவங்களோ ஒரு சீரியஸான எஃபோர்ட்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது.